நான் வந்து டீச் பண்ணி கொண்டு இருப்பேன். ஐ வில் பி டீச்சிங் இங்கிலீஷ். ஃபியூச்சர்ல நான் வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணி கொண்டு இருப்பேன். ஸோ அதே மாதிரி இதுல ஸ்க்ரீன்ல காட்டுது ஐ வில் பி ஒர்க்கிங் திஸ் டைம் டுமாரோ. நான் வந்து வேலைகள் செஞ்சு கொண்டு இருப்பேன் இந்த டைம்ல நாளைக்கு. நான் வந்து இந்த டைம்ல வேலை செஞ்சு கொண்டு இருப்பேன் நாளைக்கு. Don't phone me between 7 and 8. We will be having dinner then. எனக்கு கால் பண்ண வானம் 7 மணிலேருந்து 8 மணியா காட்டும். நாங்க நாங்க வந்து டின்னர் சாப்பிட்டு கொண்டு இருப்போம். நைட் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருப்போம் அந்த டைம்ல. ஸோ அதனால அந்த டைம்ல கால் பண்ண வேணாம். டோன்ட் போன் மீ பிட்வீன் 7 and 8. வி வில் பி ஹேவிங் டின்னர் தென். ஸோ வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் செஞ்சு கொண்டு இருப்போம்ன்ற விஷயங்களை பற்றி தான் இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் வில் பி ஷால் பின்னு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வேர்புக்கு ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதுல வந்து பாசிட்டிவ் ஃபார்ம் இருக்குது. நான் வந்து செஞ்சு கொண்டு இருப்போம்ன்ற விஷயங்கள் ஃபியூச்சர்ல. ஹி வில் பி வாட்சிங் டிவி தென். ஆ அவன் டிவி பார்த்து கொண்டு இருப்பான். ஷீ வில் பி ரீடிங் அ புக். அவள் அந்த புக்கை வந்து படிச்சு கொண்டு இருப்பாள். அது வந்து எங்களுக்கு ஷுவர் இல்லை. பட் வந்து ஆனா சொல்றாங்க இல்லையா, அது நடக்குமோ நடக்குன்னு எங்களுக்கு தெரியா. பட் ஆனா சொல்றாங்க ஃபியூச்சர்ல இது அவங்க செஞ்சுக்கிட்டு நிப்பாங்கன்னு நாங்க சொல்றோம். த பாய் வில் பி ஹெல்பிங் அஸ். அந்த பாய் வந்து எங்களுக்கு ஹெல்ப் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு நாங்க சொன்னதுக்கு. பட் அது செய்வாங்களோ உண்மையான எங்களுக்கு தெரியாத. ஃபியூச்சர்ல எனக்கு செஞ்சு கொண்டு போற விஷயங்களை பத்தி நாங்க இப்ப சொல்றோம். ரமேஷ் வில் பி ஒர்க்கிங் ஹார்ட். ரமேஷ் வந்து கடுமையாக வேலை செய்வான், செஞ்சு கொண்டு இருப்பான். இட் வில் பி ரெய்னிங் இன் கொலம்போ. கொலம்புக்கு மழை பெஞ்சு கொண்டு இருக்கும். தே வில் பி அட்வைசிங் யூ. அவங்க வந்து உங்களுக்கு உபதேசனம் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. யூ வில் பி ஃபீடிங் தோஸ் சில்ட்ரன். நீங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு உணவு தீத்தி கொண்டு இருப்பீங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி கிரிட்டிசைசிங் த பிரின்சிபல். பிள்ளைகள் வந்து அந்த பிரின்சிபலுக்கு அதிபருக்கு குறை சொல்லி கொண்டு இருப்பாங்க. தே வில் பி டீச்சிங் இங்கிலீஷ். அவங்க வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணி கொண்டு இருப்பாங்க. தே வில் பி செல்லிங் கம்ப்யூட்டர்ஸ். அவங்க வந்து கணிகளை விற்பனை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்ப இத வந்து எங்களுக்கு பாசிட்டிவ் ஃபார்ம் இதுல எங்களுக்கு கொஸ்டின் உருவாக்கணும். ஹவு? இப்ப இதுல வில் இருக்குது. வில் தான் லிங்கிங் verb, ஹெல்பிங் verb. அப்ப வில் he be watching TV then? இப்ப எங்களுக்கு இது உருவாக்கணும். வில் he be watching TV then? Will he be watching TV then? நெக்ஸ்ட் வந்து will she be reading a book? Will she be reading a book? Will she be reading a book? Reading a book. நெக்ஸ்ட் வந்து the boy will be helping us. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுங்க எனக்கு பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு. Will the boy be helping us? Will the boy helping us. Next one. Will Ramesh be working hard? Good. Next. Will it be raining in Colombo? Next.
Will they be advising you? Good. Next. Will you be feeding those children? Next. Will the students be criticizing the principal? Good. Next. Will they be teaching English? Next. Will they be selling computers? Very good. ஸோ நான் நினைக்கிறேன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டீங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் கொஷன். ஸோ இதே எங்களுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் கொஷன் சென்டென்சஸ் இருக்குது. நெகட்டிவ்ல நாங்கள் சொல்றோம்னா அது வந்து செஞ்சு கொண்டு இருக்க மாட்டாங்க என்று சொல்ற விஷயங்க. ஸோ ஹீ வில் நாட் பி வாட்சிங் டிவி தென். அவன் வந்து டிவி பார்த்து கொண்டு இருக்க மாட்டான் என்ற விஷயங்கள், செய்ய மாட்டான்ற விஷயங்களை பத்தி தான் வில் நாட் பீன்னு நாங்க யூஸ் பண்றோம். இப்போ இதுல வந்து எங்களுக்கு வில் நாட் வாண்ட்னு ஷார்ட் பண்ணிடும். ஸோ இதை எங்களுக்கு கொஷனுக்கு உருவாக்குறேன்டா, வில் ஹி நாட் பி வாட்சிங் டிவி தென். நெக்ஸ்ட் வந்து won't he be watching TV then? Will he not be watching TV then? அப்படி செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து won't he be watching TV then? Be watching TV then. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஹோம்ஒர்க், திஸ் ஆல்சோ ஹோம்ஒர்க். இதை வந்து எனக்கு செஞ்சு அனுப்பணும். நெகட்டிவ் ஃபார்ம் சென்டென்சஸ் செஞ்சு அனுப்பணும். ஓகேவா? Okay, teacher. இப்போ நான் வந்து ஆறு செஞ்சுட்டேன். கண்டினியூஸ் டென்ஸில் 6 செஞ்சுட்டேன். டென்சஸில் இன்னும் எங்களுக்கு 6 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் எங்களுக்கு முடிச்சிடலும் டென்சஸஸ். ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக்ஸ் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும் டிரெக்ட் அண்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச். ஸோ கிளாஸுக்கு கண்டினியூவாக வாங்க. ஸோ ஒரு நாள் மிஸ் ஆகினாலும் அது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ அதுதான் கிளாஸ் கண்டினியூ வாங்க. ஸோ இன்றைக்கு நுஸ்காக்கு கிளாஸ் வந்து மிஸ் ஆகிட்டு, ஓகே நான் வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன் ரெக்கார்டிங். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குது அஃப்லால்? No, teacher. குட். நான் வந்து ஹோம்ஒர்க்கை போடுறேன், உங்களுக்கு செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்கு. அண்ட் எந்த சைடால Okay, நான் வந்து உங்களுக்கு என் சைடால எனக்கு தர வேண்டிய நான் எல்லா ஹெல்ப்பையும் நான் உங்களுக்கு தருவேன். அண்ட் பேப்பர்ஸ், பாஸ்ட் பேப்பர்ஸும் செய்வோம் இன்ஷால்லா. அண்ட் இப்போ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி நல்லமா எப்படி நல்லா விளங்கிட்டு போகும்? நல்ல teacher. ஸோ இப்போ இந்த மாதிரி கிளாஸஸ் உங்களுக்கு நல்ல மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களோட மனசுக்கு நல்ல மாதிரி விளங்கிச்சுன்னா, கொஞ்சம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் சொல்லுங்க, இப்படி கிளாஸ் ஒன்று இருக்குது வாங்க நல்லம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ எங்களை பற்றி நான் வந்து நல்ல Okay, teacher. நல்ல நல்ல நல்லா என் சைடில் நான் எனக்கு ஏழுமான நிறைய ஹெல்ப் சொல்லுவேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நிறைய நினைப்பேன். ஸோ கிளாஸுக்கு வராட்டி அந்த பிள்ளைய பற்றி தேடி பார்க்குற அந்த மாதிரி விஷயங்கள் என்கிட்ட இருக்குது. ஸோ
நான் வந்து பிள்ளைகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்றேன் அண்ட் கைட் பண்றேன். ஸோ உங்களுக்கும் வேணும் எனக்கு வந்து நிறைய கேள்வி கேட்கலாம், கொஷின் கேட்கலாம். நான் வந்து தர ஹோம்ஒர்க்குக்கு மட்டும் நிக்க வேணும். உங்களுக்கு தேவையான ஒரு இங்கிலீஷ் ஏதாவது ஒரு கேள்விகளோ ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம். நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி கிளாஸ் வந்து இருக்குது நல்லம் அப்படின்னு. உங்களுக்கு நல்ல மாதிரி விளங்குச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணலும் இந்த கிளாஸை. Okay. So thank you for joining today, Aflal, and have a nice day. And Jazakallah khair. So you can leave the meeting. Do you have any question? You can ask me. Okay. Okay.